வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்லீவோடைய நெக் டிசைன்ஸ் பார்த்தாச்சு. ஆக்சுவலாக நான் எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாமல் எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்க்காக தான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஸ்லீவோட ஹைட் அண்ட் அந்த மெஷர்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தைக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த மாதிரி அந்த பாக்ஸ் மாதிரி போடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் அந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன். டிசைன் பண்ண தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஒரே இதில் சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு டிசைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் கண்டிப்பாக புரியும். இதனுடைய பேக் நெக் போர்ஷனில் ஓவரால் மோட்டிஃபில் கொடி டிசைன் மாதிரி போட்டிருப்பேன். அந்த கொடி டிசைன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பேக் நெக் போர்ஷனில் போட்டு காமிச்சிருப்பேன். பட் அதை எப்படி வரைகிறதுன்னு இதில் காமிக்கிறேன். சேம் இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம நெக்லைன் ஸ்லீவ் லைன் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் பேக் நெக் போடும்போது பேக் நெக் போர்ஷனுடைய மேக்கிங் நான் போடல. ஆக்சுவலாக அதில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் அதில் நான் காட்டியிருப்பேன். ஸோ அதனால தான் நான் இதில் ஸ்லீவ் லைன் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு காட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸில் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம செயின் ஸ்டிச்சு ஜரியில் செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அது போடுறேன். செயின் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இது போடும்போது நீங்கள் இந்த மாதிரி அயன் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஜரியில் போடுறதுக்கு. ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ண சொன்னாங்க. அதாவது இந்த கோல்டு கலர், நல்ல டார்க் கோல்டு அப்படி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டல் கோல்டு ரொம்ப டல்லாக இருக்கும் ஒரு சிலது, அது மாதிரி யூஸ் பண்ணாமல் நல்ல கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. இப்போ நம்ம ரெண்டு பீடாக நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நான் நார்மலாக யூஸ் பண்ணுவேன் இல்லையா, செயின் ஸ்டிச்சுக்கு போடுற அயன் நீடில், அதை வச்சே நான் இந்த ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஸ்டோன் செயின் இந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணுவேன். எஸ் மாதிரி போட்டு அட்டாச் பண்ண மாட்டேன், இப்படி தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எல்லா வீடியோஸ்லேயும் நான் அதுக்குரிய ரீசனும் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம அந்த பீடை ஒட்டி அந்த ஸ்டோன் செயின் வர்ற மாதிரி நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி போட்டால். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நூல் சிக்குதுன்னெலாம் சொன்னீங்க, பட் அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த நெடிலில் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன். முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி அந்த பாக்ஸ் மாதிரி போட்டுட்டேன். அந்த பாக்ஸ் ஆக்சுவலாக எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் டிசைன் மேக்கிங் ரீசெண்டாக போட்ட டிசைன் மேக்கிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு காட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டையில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிராஸோடு சேர்த்து. அந்த கிராஸ் எப்படி கட் பண்ணுறது, இது ஒரு 3/4 இன்ச் இருக்கும். அந்த 3/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஸ் எப்படி கட் பண்ணுறது, இந்த ஐடியாஸ் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டடாக டிசைன் மேக்கிங் வீடியோஸில் உங்களுக்கு இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். சேம் அதை பார்த்து நீங்கள் கீப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போடுறது. சேம் அது நம்மளுக்கு எப்படி தேவையோ, எந்த இடத்துல கம்மி வேணுமோ அந்த இடத்துல கம்மி பண்ணி அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் இதே மாதிரி சேம் நம்ம மேலேயும் போட போகிறோம். மேலேயும் அதே சேம் தான். நம்ம ஜரி அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு போட்டுட்டு அதுக்கு உள்ளே கொண்டுட்டு வர போகிறோம். நம்ம இந்த பாக்ஸ் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே நம்ம அந்த லைன் கொண்டுட்டு வர போகிறோம். சேம் ப்ராசஸ் தான். ஸோ க்ரீன் கலர் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பீடு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன் செயின், மறுபடியும் பீடு, ஜரி த்ரெட். ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டு மேக்ஸிமம் சில்க் த்ரெட்டு நான் மேக்ஸிமம் பெல் தான் யூஸ் பண்ணுவேன். பெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பீடும் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ஒர்க்கு இந்த பாக்ஸுக்கும் பீட்ஸ் கொடுத்துட்டு காட்டுறேன். பாக்ஸுக்கு ஃபுல்லாக ஒன் சைட் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த டபுள் சைடு பாக்ஸ் மாதிரி போடுறதுல எப்படி கம்ஃபர்டபுளாக போடுறது, பர்ஃபெக்டாக போடுறது அப்படிங்கிறதும் நான் சொல்லியிருப்பேன். நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பேசிக்காக தெரிஞ்ச ஸ்டிச்சஸ் தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன்னா, புதுசாக யாராச்சும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை டீட்டெயிலாக அவங்க சொல்லலையே அப்படின்னு தோணும். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் அதை ரிப்பீட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ நம்ம ஆப்போசிட், அதாவது ஒன் சைட் போட்டுட்டோம். இன்னொரு சைடு நம்ம போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக எப்படி கொண்டுட்டு வர்றது, நம்ம பீடு கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி எல்லாம் போயிடுமே. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாரிஃபிகேஷன் வீடியோவே.
ஸோ வந்து இது ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஸோ நம்ம அப்படி போடும்போது இப்போ நான் சுகர் பீடில் போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போடும்போது நம்ம அந்த ஜாயினிங்ஸ் வரும் இல்லையா, அந்த ஜாயினிங்ஸ் தான் இப்போ நம்மளுக்கு. ஸோ சேம் இதே கலர் இங்கே யூஸ் பண்ணியிருக்க அதே கலர் தான் நான் வந்து பீட்ஸ் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே சேம் கலராக எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லை எனக்கு தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது அந்த லைனு. 2 பீடாக நம்ம எப்பயும் போல் வச்சுட்டு வரணும். ஆக்சுவலாக வந்து அந்த ஜாயினிங்ஸ் ப்ளேஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் அந்த பீடை நம்ம அதாவது நம்ம க்ராஸ் பண்ணுற பீடை வந்து உள்ளே கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அதாவது உள்ளே சிக்க வச்சுக்கணும். அந்த செயின்குள்ளே அந்த பீடை சிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்களே கை தவறி தெரியாமல் இழுத்தா கூட உங்களுக்கு வராது. ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து கரெக்டாக அந்த பீடுக்குள்ளே மாட்டியிருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களாலேயே எடுக்க முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் பிரிக்கும்போது உங்களாலே எடுக்க முடியாது. தப்பாச்சு பிரிக்கணுன்னா கூட உங்களால் பிரிக்க முடியாது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது. ஸோ சேம் இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக போட போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் நம்ம இதே மாதிரி கொண்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ஜாயினிங்ஸ் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஜாயினிங்ஸ் நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி. இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் அகெயின் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதே தான் மாதிரி தான் ஃபுல்லாக. ஸோ முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. அந்த ஜாயினிங்ஸ் வந்து அப்படியே கம்ஃபர்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அந்த கேப்ஸ் எல்லாம் இல்லாமல் அந்த ஜாயினிங்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த மெத்தட். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அது நல்லா வரும். ஆக்சுவலாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பி. நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டரில் ஃபுல்லாகவே வந்து இந்த க்ரீன் கலர் பீட் யூஸ் பண்ண போகிறேன். இதுதான் வந்து சாரீ கலர் ஆக்சுவலி. சாரி சாரியில் அந்த பார்டர் கலர். ஸோ அதை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து லேசி டேசி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை வந்து ஜரியில் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சென்டர் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி லைன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நம்மளுக்கே அந்த அளவு தெரிஞ்சிடும் கரெக்டாக நம்ம போடுறோமா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டு முடிச்சதையுமே இன்னொரு ஸ்லீவ் வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு லென்த் விட்டால் கரெக்டாக அந்த கரெக்டாக வரும், ஈவனாக வரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு ஒரு 6 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கணும். இதுலேயே 8 வந்துடும் நீங்கள் சென்டரில் இன்னொன்று போட்டிங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போட்டிங்கன்னா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டு 2 கிராஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ 3 போட்டிருக்கேன், ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதில் ஃபுல்லாக வந்து பீடு வச்சுட்டு எப்படி ஃபில் பண்ணலாம், லேசி டேசி ஸ்டிச் எப்படி போடலாம். இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம அந்த பீடு வைக்கிறதுக்கு முன்னாடி லேசி டேசி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி வந்து பீடு அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிற 2யுமே நம்ம பார்க்க போகிறோம். த்ரெட்டு வந்து சேம் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம நாட் போட்டோம் அப்படின்னா லைட்டாக தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி கலர்ஸ் கிடச்சிச்சின்னா போட்டுருவேன், இல்லைனா வந்துட்டு நம்ம அந்த பீட் கலர் ஆர் கோல்டன் கலர்லேயே போட்டுருவேன். பிகாஸ் நம்ம அந்த கோல்டன் கலரில் தானே நம்ம சுற்றியும் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அதனால் நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அந்த த்ரெட் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இந்த ஜரி த்ரெட்டு பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும். இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டி, A1 குவாலிட்டி தான். இதில் வந்து இந்த லேசி டேசி ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால எனக்கு ஒரு ஜர்தோசி எஃபெக்ட் கொடுத்துச்சு எனக்கு ஆக்சுவலி. பட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது அது எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சஸை பார்ப்போம். நம்ம எந்த இடத்துலேருந்து த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே நம்ம ஊசியை இறக்கிட்டு, இப்போ ரொம்ப இழுக்காமல் நம்ம ஊசியை மேலே அந்த லைனுடைய எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜில் ஊசியை எடுத்துட்டு அதை நல்லா இப்போ டைட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீடில் மேலே எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்துலேயே இதுதான் வந்து லேசி டேசி ஸ்டிச், அதுக்கு கீழே எடுத்து கொண்டுட்டு போயிடணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் மட்டும் வந்துடும். இந்த மேலே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்டிச்சு மாதிரி, அது நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஹை ஆங்கிளில் சுத்தமாகவே தெரியாது, ஒரு ஃப்ளார் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஈவன் நம்மளுக்கு வந்து ஜர்தோசி மாதிரியே தெரியும் நம்மளுக்கு, ஏன்னா நம்ம ஜரி எவ்வளோ கெட்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் அப்பர் இதில் காட்டுறேன், லுக்கில் காட்டுறேன் உங்களுக்கு. சேம் எங்கேருந்து த்ரெட் எடுத்தோமோ, அதாவது ஜரி எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி ஊசியை இறக்கிட்டு மறுபடியும் அந்த லைனில் அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த எட்ஜில் வந்துட்டு மறுபடியும் நம்ம சேம் அதே மாதிரி ஜரியை வந்து லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இப்போ மேலே எடுத்துட்டு இப்போ மறுபடியும் டைட் பண்ணி அந்த ஷேப்புக்கு வந்ததுக்கப்புறமா கீழே கொண்டுட்டு போய்க்கலாம். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்மளுக்கு 6 பெட்டல்ஸ்லேயும் எகெயின் சேம் ஒர்க்கு தான்.
பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் புரியும், ஒரு சிலருக்கு வந்து புரியாது. ஸோ, அதனால் நான் எல்லா பெட்டல்ஸையும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். சேம் அதே மாதிரி அந்த எட்ஜில் அந்த லைன்ஸ் வந்து ஈவனாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சிரும் அந்த ஃப்ளார் உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு அதாவது ஒரு ஸ்லீவுக்கு போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக வராது, கரெக்டாக ஈவனாக வராது. பட் அது ஒன்று போட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்புறம் நீங்கள் வந்துட்டு அதை மார்க் பண்ண வேண்டியதில்லை, பீட்ஸ் மட்டுமே வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து போட முடியும். ஸோ சேம் அதே தான், ஊசியை எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல திருப்பி கொண்டு போகிறோம். அந்த கீழே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக இழுக்காமல் ஊசியை மேலே எடுத்துகிட்டு இப்போ டைட் பண்ணுறோம். சேம் அதே தான், மறுபடியும் ஊசியை கீழே இறக்கி, இதுதான் லேசி டேசி ஸ்டிச்சு. அதில் ஃப்ளார் போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு தெரியும் அதனோட எஃபெக்ட் வந்து அழகாக இருக்கிற மாதிரி சுத்தமாக தெரியும். ஆக்சுவலாக இதில் வந்து இருந்தது ஜர்தோசி ஒர்க், ஆனால் அவங்க வந்து ஜர்தோசி இல்லாமல் அது கொஞ்சம் நீட்டின மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி த்ரெட்டில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஐடியா தோணுச்சு, ரிங் நாட் போடலான்னு யோசித்தேன். பட் ரிங் நாட்டை விட லேசி டேசி ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தோணுச்சு ஒரு ரிங் நாட் போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்காது, பட் லேசி டேசி ஸ்டிச்சில் இந்த ஃப்ளார் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. சேம் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ளவுஸு, பார்த்திங்கன்னா தெரியும். இதை முடிச்சுட்டு காட்டினா தான் உங்களுக்கு அதனுடைய ஐடியா கிடைக்கும். சேம் அதே எட்ஜில் ஊசியை எடுத்துகிட்டு டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே எடுத்து சேம் அந்த ஒரு நாட்டை மட்டும் டைட் பண்ணுற மாதிரி கீழே எடுத்துகிட்டு போயிடணும், லாக் பண்ணுற மாதிரி, அந்த பெட்டலை லாக் பண்ணுற மாதிரி ஆச்சுது, முடிஞ்சிடுச்சு. சேம் இதே மாதிரி நம்ம பீட் அட்டாச் பண்ணிட்டும் பண்ணலாம், பீட் அட்டாச் பண்ணாமையும் பண்ணலாம். பீட் அட்டாச் பண்ணாமல் பண்ணுறது எப்படின்னா, நம்ம அந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றி நம்ம பண்ணணும். அதை சுற்றி பண்ணோன்னவே நம்மளுக்கு கரெக்டாக ஈவனாக வந்துடும். சேம் பார்த்திங்கன்னா தெரியும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் அந்த பீட் அட்டாச் பண்ணும்போது காட்டினேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஐடியா கிடச்சிரும். சேம் ஒர்க் தான், அந்த எட்ஜில் ஊசி எடுத்துகிட்டு மறுபடியும் திருப்பி அந்த பெட்டலை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச். சேம் அதே தான், எகெயின் மறுபடியும் சேம் ஸ்டிச்சஸ் தான். ஊசியை எடுத்துகிட்டு திருப்பி அதே இடத்துக்கு பக்கத்துலேயே கொண்டுட்டு போயிட்டு கிராஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. சேம் பெட்டல் மாதிரி வரணும் நம்மளுக்கு. அதே மாதிரி எட்ஜில் ஊசியை எடுத்துகிட்டு சேம் ஒர்க்கு தான். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், ஈவனாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த லைன்ஸ் போடுறது தான் கணக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த கேப்பில் இந்த பீடு வைப்போம். ஸோ அந்த டாட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் போய் இந்த மாதிரி பெட்டல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் இருக்கும். சேம் இப்போ வந்து நம்ம நார்மல் ஸ்விங் த்ரெட்டு வச்சுட்டு பீடு அட்டாச் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டு தான் ஆக்சுவலாக. இந்த பீட் அட்டாச் பண்ணுறதும் சேம் கலர், ப்ளவுஸோட கலர் எடுத்திருக்கேன்றதுனால அது சில்க் த்ரெட் கிடையாது, பீட் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நாட் போட்டு முடிச்சுக்கலாம் டைட்டாக. இப்போ சேம் இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே நம்ம போட போகிறோம். ஸோ வந்து எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம போட வேண்டியதில்லை. சேம் இதே மாதிரி மட்டும் போட்டால் போதும், பெரிய பாக்ஸஸில் மட்டும் போட்டால் போதும். ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் ஐடியா கிடைக்கும். இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ட்ரா பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே போட்டுடலாம். நம்ம வந்து பீட் மட்டும் அட்டாச் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம், ட்ரா பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்றதே கிடையாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப ஹாஃபாக இருக்கிற அந்த பாக்ஸஸ்க்கெலாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். சேம் டைம் வந்து ஹாஃப் பெட்டல் வர்ற மாதிரியும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கொடி டிசைன் நான் சொல்லியிருந்தேன்ல, பேக் நெக்கில் வந்து கொடி டிசைன் வந்து உங்களுக்கு வரைஞ்சே காட்டல அப்படின்னு, அதை தான் வரைய போகிறேன். நார்மலாக வந்துட்டு இந்த கொடி வந்து ரொம்ப வந்துட்டு கர்வ்ஸ் எல்லாம் வராது, ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். ஸோ சேம் ஒரே மாதிரிக்கு சென்ட்ரலில் இருந்து 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து பிரான்ச்சஸ் போகிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்வெட்டு இருக்கிற இடத்த கொஞ்சமாகவும், உள்வெட்டு இல்லாத இடத்த வந்துட்டு அதிகமாகவும் நம்ம அந்த பிரான்ச்சஸ் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பெட்டல்ஸ், அதாவது மோட்டிவ்ஸ் 4 மோட்டிவ்ஸ் வரும். 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லீஃப், அதாவது இலை, அந்த லீஃப் டிசைன்ஸ் போடுவோம் இல்லையா, அதுதான். அதுக்கப்புறம் ஒரு மேங்கோ மோட்டிவ், அவ்வளோதான். நான் வந்து உங்களுக்கு அந்த 4 மோட்டிவ்ஸுமே போட்டு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் மோட்டிவ் மாதிரி போட்டு மறுபடியும் நம்ம அதில் வந்து ஒரே ஒரு பீடு மட்டும் வைக்கிற மாதிரி, ஒரு லைன் பீடு வைக்கிற மாதிரிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் பெட்டல் நம்ம போடுவோம் இல்லையா, ஒரு லீஃபுக்கு பெட்டல் போடுவோம் இல்லையா, சேம் அது மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து
2 ஹாஃப் பெட்டல் மாதிரிக்கு நம்ம லீஃப்லேயே வந்துட்டு 2 டைப் ஆஃப் இருக்கும். அந்த மாதிரி 2ஆ பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். அரும்பார் வர்ற மாதிரிக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ மோட்டிஃப். ஆக்சுவலாக வந்து இது எனக்கு எந்த மாதிரி இந்த லீஃப் பெட்டல்ஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா எனக்கு சொல்ல தெரியல. பட் வந்து இது எல்லாமே வந்து ஒரு வகையான லீஃப் தான். சேம் மேங்கோ மோட்டிஃப். சேம் இதே மாதிரி நம்ம கையிலே வரைஞ்சிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 2, 3 தடவை பென்சிலில் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சேம் இதே தான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நான் வந்து போட போகிறேன். இந்த கொடியில் ஃபுல்லாகவே போட்டுட்டு அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் பேக் நெக் போர்ஷனில் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் நான் அடுத்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அது ஒரு ரொம்ப ஷார்ட் தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெட்லேருந்து கொண்டு வர்றதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இதை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டிஃபரெல்லாம் இருக்காது. சேம் வந்து பேக் நெக்கில் என்ன பண்ணமோ அதை தான் வந்து நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் சேம் பேக் நெக் ஓரியன்டோட ஸ்டிச்சஸ் தான் இதுலேயும். லேசி டேசி ஸ்டிச்சஸ் இந்த பாக்ஸஸ் போடுறது, இந்த ட்ரேசிங் போடுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு உங்களுக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் காட்டியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு டிசைனை வந்து நெட்லேருந்து காட்டுறாங்க அப்படின்னா அதை நம்மளால் போட முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். பட் கண்டிப்பாக போட முடியும்னு காட்டுறதுக்காக தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.